அந்த மூலாதாரத்தை வந்து நீங்கள் அகக்கண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து தாண்டுவீங்க. அதை தவிர்த்து நீங்கள் மூலாதாரம் இல்லாமல் நெற்றிக்கண்ணை நான் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் யோகத்தை வந்து ஒரு கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டு விலகிறதுக்கு தான் நிறையா பேர் வந்து இருக்காங்க. இன்னும் நிறையா குருமார்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யோகத்தை வந்து நீங்கள் வந்து நெற்றிக்கண் புருவ மத்தியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபாஜியாக இருக்கட்டும், அவங்களுமே வந்து மேலே தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபுல்லாமே நம்ம தவிர்த்துட்டு நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா மகாவதார் பாபாஜி வந்து எடுத்தோடனே வந்து அவர் வந்து சாம்பவி முத்திரையை வந்து அவர் பயன்படுத்தலை. அவர் இப்போ இருக்க நிலை வேணால் சாம்பவி முத்திரையில் மேலே பார்க்குறாரு அப்படின்னா, ஆனால் ஆரம்பகட்ட நிலையில் வந்து அவர் மூலாதாரத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவருடைய ஒவ்வொரு ஆதாரங்களாக வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். நம்ம உடலானது வந்து மொத்தம் 6 ஆதாரங்கள் இருக்குது. சரிங்களா? அது வந்து உடலுக்குள்ளே இருக்குது. 7வது ஆதாரம் தான் வந்து சகஸ்கர தலம். அந்த சகஸ்கர தலத்துக்கு மேலே வந்து ஒரு 6 ஆதாரங்கள் இருக்குது. மொத்தம் 12 ஆதார தலங்கள் இருக்குது. நமக்கு உடலுக்குள்ளே வந்து 6 ஆதார தலமும் உடலுக்கு மேலே வந்து 6 ஆதார தலமும் இருக்குது. ஸோ இந்த தலத்தை ஃபுல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த யோகாவுடைய ப்ராசஸ். இது மூலயமா பல அஷ்டமா சித்துக்கள்லாம் கிடைக்கும். பட் ஆனால் சித்தர்களே வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இம்பேக்ட், அதாவது சித்துக்கள்னு சொல்லுவாங்க, அதை ஃபுல்லாமே நீங்கள் வந்து புறந்தள்ளிடுங்க. புறந்தள்ளிட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாமே அடுத்தடுத்த லெவல் போகணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து அடுத்த நாளைக்கு நடக்கக்கூடிய இது தெரிஞ்சிருச்சு, ஜஸ்ட் எனக்கு வந்து அந்த புருவ மத்தியை பார்த்தேன் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நீங்கள் நிற்காமல் அதை விளக்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து முழுமையாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.